அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எம்ஸ்பாட் தமிழ். நீங்க நம்ம என்ன இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு யூஸ்ட் லக்ஸரியஸ் கார் வாங்கி நம்மளால மெயின்டைன் பண்ண முடியுமா, அதோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட்லாம் வந்து எப்படி இருக்கு அப்படின்ற பல விஷயங்கள் பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கணுமா, வாங்க பார்க்கலாம். பொதுவா வந்து இன்றைய காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார் வாங்குறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஒரு பெரிய ட்ரீமா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். அதுல எடுத்தடுப்புலயே வந்து உனக்கு என்ன கார் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டீங்க அப்படின்னா, அவங்க வந்து ஆடி பிடிக்கும், பென்ஸ் பிடிக்கும், BMW கார் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த லக்ஸரியஸ் கார் மேல வந்து பாத்தீங்கன்னா பலருக்குமே வந்து மோகம் இருக்கும். என்னதான் வந்து அவங்களால வாங்க முடியல அப்படின்னாலும் பிடித்த கார் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு BMW பிடிக்கும், ஆடி பிடிக்கும், பென்ஸ் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கார்கள் வந்து சொல்லுவாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் அவங்களாம் வந்து ஒரு கடத்துல கார் வாங்க வராங்க அப்படின்னும் போது அவங்ககிட்ட வந்து ஒரு பட்ஜெட் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு 10 லட்ச ரூபா இருக்கு, இல்லை ஒரு 15 லட்ச ரூபா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பட்ஜெட்ல அவங்களால வந்து ஒரு புது கார் வாங்க முடியும். இதே வந்து யூஸ்டு காருமே வந்து வாங்க முடியும். புது கார் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்ச ரூபாய் வந்து ஷிஃப்ட் வாங்கலாம். 15 லட்சம் அப்படி போகும்போது வந்து ஒரு MUV, ஒரு எர்டிகா வாங்கலாம். இல்லை அப்படின்னா நீங்க கேவோட கரன்சி இந்த மாதிரி கார் கூட வாங்கலாம். ஆனால் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது கார் 15 லட்ச ரூபாய்க்குள்ள வந்து உங்களால வாங்க முடியும். இதே அந்த 15 லட்சத்துக்குள்ள வந்து யூஸ்டு கார் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. சில லக்ஸரியஸ் கார் கூட வந்து பாத்தீங்கன்னா வாங்க முடியும். BMW ஆடியோ பென்ஸோ கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா 15 லட்ச ரூபாய்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சில கார்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது வந்து ஒரு புது கார் பையருக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன தோணும் அப்படின்னா ஒரு 10 லட்ச ரூபாய் 15 லட்ச ரூபாய் கொடுத்து நம்ம புது கார் வாங்குறதுக்கு பதிலாக யூஸ்ட் லக்ஸரியஸ் காரே வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. அப்படி புது காரை தவிர்த்துட்டு யூஸ்ட் காருக்கு போறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி யூஸ்ட் லக்ஸரியஸ் கார் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா அவங்க சின்ன வயசுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா அந்த காரை வந்து பார்த்தே வந்து வளர்ந்துருப்பாங்க. அந்த காரை வந்து எப்படியா வாங்கிடணும் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏம் இருக்கும். அந்த கார் மேல வந்து பாத்தீங்கன்னா பெரிய மதிப்பு இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அந்த காரையும் சும்மா சொல்ல முடியாது. அந்த காரை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா கம்ஃபர்ட் வைஸும் சரி, பர்ஃபார்மன்ஸ் வைஸும் சரி ரொம்ப பெட்டராகவே இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். அந்த காரில் நீங்க உட்காந்து போனீங்க அப்படின்னாலே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவீங்க. என்னதான் வந்து நீங்க புது காரே வாங்கினாலும் அதோட கம்ஃபர்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த யூஸ் லக்ஸரியஸ் கார்ல இருக்க மாதிரி வந்து வராது. எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த லக்ஸரியஸ் கார்ல வந்து பாத்தீங்கன்னா கம்ஃபர்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். உள்ள இருக்க இன்டீரியர்ஸா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம அவங்க கொடுத்துருக்க ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா புது கார்ல கூட வந்து பாத்தீங்கன்னா கிடைக்காது. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா லக்ஸரியஸ் கார்ஸ்ல வந்து கொடுத்து வச்சிருப்பாங்க. அதனாலே பல பேர் என்ன யோசிப்பாங்க அப்படின்னா நமக்கு புது காரே வேணாம்ப்பா, பழைய காரா இருந்தாலும் வாங்கிடுவோம் அப்படின்னு வாங்கிடுவாங்க. ஆனா அந்த காரை வாங்கினதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்க அப்படின்னா அவங்க பல பிரச்சனைகள் வந்து சந்திப்பாங்க. ஏன்டா அந்த காரை வாங்கணும் அப்படின்ற மாதிரி வந்து யோசிப்பாங்க. அப்படி என்னப்பா சொல்றேன், அந்த கார் வந்து நல்ல கார் கிடையாது அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நல்ல கார் தான். ஆனா அங்க ஒரு மெயின்டெனன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய தலைவலியா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். இந்த மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா காருக்கு மட்டுமே கிடையாது. எந்த ஒரு வண்டி நீங்க இந்த உலகத்துல வாங்கினாலும் அந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் வந்து இருக்குதா செய்யும். யாருமே வந்து சொல்ல முடியாது ஏன் நான் இவ்வளவு செலவு பண்ணி ஒரு வண்டி வாங்கிட்டேன், இதுக்கப்புறம் வந்து நான் 1 ரூபா கூட இந்த வண்டி செலவே பண்ண மாட்டேன், லைஃப் லாங் வந்து ஓட்டும் அப்படின்ற மாதிரி யாரும் சொல்ல முடியாது. அப்படி ஒருத்தருமே வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இருந்தது கிடையாது. நீங்க ஒரு சைக்கிள் வாங்கினா கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த சைக்கிளுக்கு வந்து செயின் டென்ஷன் பார்க்கணும், அந்த டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா பஞ்சர் பண்ணணும், அந்த டயருக்கு வந்து காத்தடிச்சு மெயின்டைன் பண்ணி ஓட்டணும். இந்த மாதிரி வந்து மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா சைக்கிளுக்கே இருக்கு. அப்படி இருக்கப்போ காருக்கு வந்து யோசிச்சு பாருங்க, நீங்க பல லட்சம் கொடுத்து கார் வாங்கிட்டீங்க அப்படின்றதுக்காக வந்து அந்த காரை சும்மா வச்சிருக்க முடியாது. அந்த காருக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணணும், அந்த காருக்கு வந்து ஏதாவது ஸ்பேர் பார்ட்ஸ் போயிட்டுனா ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து மாத்தணும். அது மட்டும் இல்லாமல் டயர் காத்து வந்து செக் பண்ணணும். இந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா வண்டியோட மெயின்டெனன்ஸ் பொறுத்தல வந்து இருக்கு. இதுல பல பேர் நினைக்கலாம் இதெல்லாம் கூட எனக்கு தெரியாது, கார் வாங்கினா வந்து இதெல்லாம் இருக்கிறது தானே, எல்லாம் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இங்கதான் வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். நீங்க எந்த அளவுக்கு செலவு பண்ணி இதெல்லாம் பண்ண போறீங்க அப்படிங்கிறதான் பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நீங்க பட்ஜெட் கார் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்துல வந்து நீங்க அதுக்கு செலவு பண்ணக்கூடிய மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து கம்மி அப்படின்னு தான் சொல்லுவேன். நீங்க வந்து சில ஆயிரங்களே பாத்தீங்க அப்படின்னா அந்த வருஷத்துக்கான அந்த காரோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து முடிஞ்சிடும். இதே வந்து நீங்க லக்ஸரியஸ் கார் வாங்குறீங்க, ஒரு யூஸ்ட் லக்ஸரியஸ் காரே வாங்குறீங்க அப்படின்னா கூட அந்த வண்டியோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா லட்சக்கணக்கில் தான் வந்து செலவு பண்ற மாதிரி இருக்கும். அப்படி என்னப்பா விலை வந்து அவ்வளவு அதிகமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை பத்தி நான் இந்த வீடியோல வந்து சொல்றேன். முதல்ல இந்த வண்டியோட ஃபியூல் காஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா லக்ஸரியஸ் கார் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே மைலேஜ் தராது அப்படின்ற மாதிரி பல பேர் சொல்லுவாங்க. ஆனா லக்ஸரியஸ் கார்லயும் வந்து மைலேஜ் கிடைக்கும். ஆனா எல்லா கார்லயுமே வந்து மைலேஜ் கிடைச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா லக்ஸரியஸ் கார் அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் கார் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே கொடுத்துருப்பாங்க. லக்ஸரியஸ் கார் பொறுத்தல வந்து குறைஞ்சபட்சமே பாத்தீங்க அப்படின்னா 2 லிட்டர் இன்ஜின் தான் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இருக்கும். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஜின் வந்து குறைஞ்சபட்சமே 2 லிட்டர் இன்ஜின் அப்படிங்கிறப்போ அதிகபட்சம் பாத்தீங்கன்னா 3 லிட்டர் 3.5 லிட்டர் இன்ஜின் எல்லாம் பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது மைலேஜ் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்க முடியாது. இதே நீங்க ஒரு பட்ஜெட் கார் அப்படின்னு எடுக்கும்போது உங்களுக்கு வந்து மைலேஜ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 15-16 கிடைக்கும். இதே வந்து நீங்க லக்ஸரியஸ் கார் வந்து ஒரு நல்ல இன்ஜின் கார்லாம் எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல மைலேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு 7-8 அப்படிதான் வந்து எதிர்பார்க்க முடியும். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மைலேஜ் கம்மியாவே கிடைக்கும். அப்படி இருக்கும்போது நீங்க அந்த வருஷத்துக்கு அந்த வண்டிக்கு நீங்க ஃபியூலுக்கு செலவு பண்ணக்கூடிய காஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லுவேன். அந்த வகையில் வந்து ஃபியூல் காஸ்ட்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட்ல வந்து ஒரு பெரிய செலவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் கேட்டா நீங்க ரெகுலரா டிராவல் பண்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஃபியூலுக்கே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வருஷத்துக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ற மாதிரி கூட வந்து வரலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டெப்ரிசியேஷன். இந்த டெப்ரிசியேஷன் வேல்யூ அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். நீங்க இன்கேஸ் வந்து ஒரு புது கார் வாங்கிட்டு விற்கிறீங்க, ஒரு 15 லட்ச ரூபாய்க்கு வந்து ஒரு புது கார் வாங்கிட்டு ஒரு 2 வருஷம் நல்லா யூஸ் பண்ணிட்டு உங்க காரை நல்ல கண்டிஷன்ல வந்து விற்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால வந்து ஒரு 12 லட்சத்துல இருந்து 13 லட்சம் வரையும் பாத்தீங்க அப்படின்னா அந்த காரை வந்து விற்க முடியும். உங்களுக்கு வந்து ஒரு லாபம் தான். இதே வந்து நீங்க யூஸ் லக்ஸரியஸ் கார் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டெப்ரிசியேஷன் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து குறையும். ஏன்னா நீங்க ஆல்ரெடியே வந்து ஒரு 10 லட்ச ரூபாய் 15 லட்ச ரூபாய்க்கு வந்து யூஸ் லக்ஸரியஸ் கார் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2012 மாடலோ 10 மாடலோ சில பேருக்கு வந்து 2008 மாடல் கூட கிடைக்கலாம்.
அந்த மாதிரி வந்து ஒரு ஓல்டர் வெர்ஷன் கார் தான் வந்து நீங்கள் வாங்குவீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு 15 லட்ச ரூபாய்க்கு வாங்கி நீங்கள் 2 வருஷத்துக்கு யூஸ் பண்ணிட்டு விற்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாதிக்கு பாதி தான் பார்த்தீங்கன்னா விலை போகும். ஏன்னா வந்து நீங்கள் 2 வருஷம் கழிச்சு விற்கும் போது வந்து அது இன்னுமே வந்து ஒரு பழைய மாடலாக மாறிடும். அப்படி இருக்கும்போது அந்த கார் எத்தனை ஓனர் அப்படின்னு பார்ப்பாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஓனர் கிட்ட வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கூட வந்து நீங்கள் செகண்ட் ஓனர் வாங்குறவங்க வந்து தேர்ட் ஓனர் அப்படின்றப்போ 2 பேர் கையில் வந்து கார் மாறி இருக்கு அப்படின்ற போது நீங்கள் ஒரு 15 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருந்தாலும் பாதிக்கு பாதி பார்த்தீங்கன்னா விலை கம்மியாக கேட்பாங்க. ஒரு 7 லட்ச ரூபாய்க்கு தெரியா இல்லை ஒரு 6 லட்ச ரூபாய்க்கு தெரியான்னு கூட பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து காரை கம்மி பண்ணி வாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு பெரிய நஷ்டம் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதனால வந்து டிப்ரிசியேஷன் வேலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பெரிய நோட் பண்ண விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வண்டியோட சர்வீஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஒரு பட்ஜெட் கார் வாங்குறோம் அப்படின்னா உதாரணத்துக்கு நீங்கள் மாருதி சுசுகியோட ஒரு ஷிஃப்ட் காரோ இல்லை வந்து நீங்கள் ஒரு எர்டிகா அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா கூட எர்டிகா பொறுத்தல வந்து உங்களுக்கு பேசிக்காக வந்து ஒரு இயர்லி சர்வீஸ் எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6000 ரூபாயிலிருந்து ஒரு 7000 ரூபா வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்வீஸ் வந்து காஸ்ட் வாங்குவாங்க. இதே வந்து நீங்கள் வந்து ஒரு லக்ஸரியஸ் கார் வாங்குறீங்க, அது வந்து யூஸ்டு லக்ஸரியஸ் காராக இருந்தாலுமே கூட நீங்கள் போய் சர்வீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 30,000 ரூபாயிலிருந்து பல லட்சங்கள் வரைக்கும் கூட பார்த்தீங்க அப்படின்னா சில காருக்கு வந்து சர்வீஸ் காஸ்ட் வந்து வாங்குறாங்க. அந்த அளவுக்கு வந்து சர்வீஸ் காஸ்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய செலவு அப்படின்னு சொல்லுவேன். இது வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் சர்வீஸ் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். நார்மலாக வந்து இன்ஜின் ஆயில் மாற்றி நார்மல் சர்வீஸ் பண்ணுறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ காஸ்ட் ஆகுது. இன்கேஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு, உங்களுக்கு வந்து ஸ்பேர் மாற்றணும், பிரேக் பேட் போயிடுச்சு, இல்லை வந்து விண்ட்ஷீல்டு ஏதாவது கிராக் இருக்குது, இல்லை அப்படின்னா ஹெட்லைட் மாற்றணும், அலாய்வில் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா எங்கேயோ வந்து செலவு போகும் அப்படின்னு சொல்லுவேன். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ஒரு 15 லட்ச ரூபாய்க்குள்ள இருக்க காருக்கு வந்து விண்ட்ஷீல்டு டேமேஜ் ஆயிடுச்சு நீங்கள் போய் மாற்றணும் அப்படின்னா எப்படியுமே வந்து நீங்கள் செலவு பண்ணக்கூடிய காஸ்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய்க்குள்ள தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 லட்ச ரூபாய்க்குள்ள இருக்க காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஆகும். இதே நீங்கள் ஒரு யூஸ் லக்ஸரியஸ் காருக்கு வந்து நீங்கள் போயிட்டு விண்ட்ஷீல்டு மாற்றணும் அப்படின்னா எப்படியுமே பார்த்தீங்கன்னா 40,000 50,000 கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில காருக்கு வந்து கேட்பாங்க. அதே ரொம்ப ஹை காஸ்ட்லியான காராக இருந்துச்சுன்னா லட்சங்களை கூட பார்த்தீங்கன்னா அந்த விண்ட்ஷீல்டோட காஸ்ட் வந்து போகும். அந்த அளவுக்கு இந்த லக்ஸரியஸ் கார் ஸ்பேர் பார்ட்ஸ் காஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வண்டியோட பார்க்கிங். என்னப்பா பார்க்கிங்லாம் வந்து ஒரு விஷயமா அப்படின்ற மாதிரி கேட்கலாம். இன்றைய காலகட்டத்தில் பார்க்கிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் வந்து ஒரு புது கார் பட்ஜெட் கார் வாங்குறீங்க அப்படின்னாலே அந்த காருக்கு வந்து பார்க்கிங் வந்து முக்கியம். இதே வந்து நீங்கள் லக்ஸரியஸ் கார் வாங்குறீங்க, அது யூஸ்டு காராக இருந்தாலுமே வந்து பார்க்கிங் இல்லாமலாம் வந்து நீங்கள் வெளியே நிப்பாட்டி வச்சிங்க அப்படின்னா ஏதாவது வந்து கீரல் ஆயிடுச்சு, யாராவது வந்து தெரியாமல் மோதிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு ஆகக்கூடிய செலவு அப்படின்னு பார்க்கும்போது பல லட்சங்களை கூட கொண்டு வந்து முடிய வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் ஒரு லக்ஸரியஸ் கார் வாங்குறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட பார்க்கிங் இருக்கா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். பார்க்கிங் இல்லாமல் வந்து நானும் வாங்கிட்டேன் அப்படின்ற வாங்கி வெளியே நிப்பாட்டி வச்சிங்க அப்படின்னா அது பெரிய செலவுலேயே முடியாது கூட பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் இன்சூரன்ஸ் காஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் நார்மல் பட்ஜெட் காருக்கு வந்து ஒரு 15 லட்ச ரூபாய்க்குள்ள இருக்க காருக்கு வந்து இன்சூரன்ஸ் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகபட்சமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 5,000 வரையும் தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் காஸ்ட் வரும். அது காம்பரேட்டிவ் சொல்கிறேன், தேர்ட் பார்ட்டியும் ஓன் டேமேஜ் சேர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்மியான அமௌண்ட் தான் வரும். இதே வந்து நீங்கள் ஒரு லக்ஸரியஸ் கார்லாம் வாங்குறீங்க, ஒரு யூஸ்டு லக்ஸரியஸ் காரே வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த காருக்கான இன்சூரன்ஸ் காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 30,000 தான் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் காஸ்ட்டே வந்து ஆரம்பிக்கும். அதே வந்து நீங்கள் பெரிய கார்லாம் வாங்குறீங்க, ஒரு ஹை லெவல் கார்லாம் வாங்குறீங்க அப்படின்னா எப்படியுமே வந்து உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் காஸ்ட் அப்படிங்கிறது ஹை லெவலில் தான் இருக்கும். லட்சக்கணக்கில் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்சூரன்ஸ் காஸ்ட் போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. இதை வச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வருஷம் வந்து இன்சூரன்ஸ் இவ்வளோ பணம் கட்டணுமா அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய தலைவலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். லாஸ்ட்டாக வந்து வருஷத்துக்கு வந்து எவ்வளோ காஸ்ட் ஆகுது அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு கணக்கு பண்ணோம் அப்படின்னா உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பட்ஜெட் கார் அப்படின்னு எடுத்துக்கலாம். பட்ஜெட் கார் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ஒரு பெட்ரோல் காஸ்ட்டு, அப்புறம் வந்து இயர்லி போடக்கூடிய இன்சூரன்ஸ், அப்புறம் வந்து நீங்கள் பண்ணக்கூடிய சர்வீஸ் இதெல்லாம் சேர்த்தீங்க அப்படின்னா எப்படியுமே வந்து ஒரு 50,000 60,000க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து போகாது. இதே நீங்கள் ஒரு லக்ஸரியஸ் கார் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வருஷத்துக்கு இன்சூரன்ஸ்லாம் கால்குலேட் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து சர்வீஸ் காஸ்ட் கால்குலேட் பண்ணுறீங்க, நீங்கள் போடக்கூடிய ஃபியூல்லாம் கால்குலேட் பண்ணுறீங்க அப்படின்னா சில லட்சங்கள் கூட தாண்டி போக வாய்ப்பு இருக்குது. இது மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஸரியஸ் காரில் வந்து சில பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்த லக்ஸரியஸ் கார் வந்து யூஸ்டு காராக இருந்தாலும் வாங்குறது நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பயனுள்ள வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வந்து மேலும் பல தமிழ் தெரிஞ்சுமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.